தற்போதைய முக்கிய செய்தி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் 3 வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான சம்பவத்துல பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் இருந்து உயிரிழந்தது தொடர்பாக அவருடைய தந்தை புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம், பணியில் அஜாக்கிரதையாக இருப்பது ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் கைது செய்திருந்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மூவரும் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் விழுப்புரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தொட்டி பராமரிக்கப்படாமல் இருந்ததால் குழந்தை வழிமாறி சென்றதன் காரணமாக இந்த நிகழ்வு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், வகுப்பு ஆசிரியர் ஆகிய மூவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி மூவரும் சென்னையில் ஒரு வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவா.